இன்றைக்கி வந்து ஜெயகாந்தன் எழுதின நூலுக்கான ஷார்ட்கட்லாம் பார்க்கலாம். சிறுகதை தொகுப்பு பார்த்திங்கன்னா குருபீடம். குரு வந்து சந்திங்கிறது வந்து சந்துன்னு ஞாபகம் வச்சுங்க. குரு வந்து சந்துக்குள்ளே ஒரு பிடி சோறை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காராம். அந்த சோறு வந்து எப்படி இருக்கான் தொட்டு பார்க்கும்போது அப்பா உண்மையாகவே சுடுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சோறை வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னா இனிப்பும் கரிப்பும் ரெண்டும் கலந்து செஞ்சுருக்காங்க. அது யாருக்காக வச்சுட்டு உட்காந்துருக்காருனா தேவனுக்காக. அதனால் தேவனுக்காக வெயிட் பண்ணுறாரு. தேவன் வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. புதிய வார்ப்புகள் இதெல்லாம் வந்து சிறுகதை தொகுப்பு. ஓகேவா. குறும்பு தினம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கையில் போய் விலங்க வச்சுக்கிட்டு பிரளயம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி கையில் விலங்க வைக்கிற மாதிரி அந்த இது கிடச்சிது அப்படின்னாக்கா ஒரு ரிஷி மூலமாக ஒரு பிரம்ம உபதேசத்தை வாங்கிக்கிட்டு இப்போ பிரம்ம உபதேசம் பெற்று கையில் விலங்க வச்சுக்கிட்டு பிரளயம் பண்ணுறான். அவன் பிரளயம் பண்ணும்போது அழுகுறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற யாருக்காக அவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, கருணைனாலாம் அவன் அழுவல, சித்தாலெலாம் சினிமாவுக்கு போகிறாங்களாம், அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து குறும்புதினங்களுக்கான ஷார்ட்கட். ஓகேவா. புதினங்கள் பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு போனால் உன்னை போலே ஒருவன் இருப்பான், சுந்தரகாண்டம். இது 3 ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. பாரிஸுக்கு உன்னை போலே ஒருவன் இருப்பான், சுந்தரகாண்டம். இது வந்து இப்போ இது ஒரு செட்டு. அடுத்து இதனால பார்த்தீங்கன்னா வந்து பெண்மை சம்மந்தமாக வரும். கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை வந்து நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஓகேவா.